ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெருங்காய பொடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கெட்லலாம் கட்டி காய மாட்டு வாங்குவோம் பாருங்கள். அந்த காயத்தை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து பொடி ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி தான், நம்மளே சூப்பராக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட்டியாட்டு நம்ம வந்து காயம் வாங்கும்போது நம்மளே வந்து அதை பொடி ரெடி பண்ணி வச்சிடலாம். கட்டி காயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த மாதிரி பேக்கெட்டில் வர்றதுலாம் ரொம்ப கலப்படங்கள் இருந்த மாதிரி தெரியலை. அதுவே பொடி அப்படிங்கும்போது அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கட்டி காயம் இருக்கும்போது நம்மளே அதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து அந்த கவர் எல்லாமே எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கும். நடுவில் வந்து அந்த கொஞ்சம் ஈரமாக வளவலன்னு தான் இருக்கும். கையில் ஒட்டாது, இருந்தாலும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதை வந்து கையை வச்சு நல்லா அமுத்தி விட்டு கொஞ்சம் விரித்து வச்சுருக்கேன். இது ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து தோசை சட்டி இருந்தால் போதும். நல்லா கனமான தோசை சட்டி வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு அது கொஞ்சம் சூடாகுனதும் இந்த காயம் இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் கையை வச்சு கொஞ்சம் அழுத்தி வச்சுருக்கோம் பாருங்க, இதை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் வச்சிடலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்றிடாதீங்க, வெறும் தோசைக்கல்லில் தான் வைக்கணும். இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மத்து அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி கிட்ட இருக்கோம் இல்லையா, அதோட சைடில் கூட வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி அமுத்தி விடலாம். இது வந்து சூடு பட கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் அப்படியே உருகி வந்த மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு அமுத்தி கொடுக்குறதுக்கும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். அந்த சைடில் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுவும் மெல்ட் ஆகி அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு அமுத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அமுத்தி அமுத்தி விட்டுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா விரிஞ்சிட்டு நான் வந்து இப்போ அப்படியே வந்து நம்ம உருளைக்கிழங்குலாம் மேஷ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பகுதியை வச்சு நம்ம வந்து நல்லா அழுத்தி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா விரிஞ்சு வந்துடும். எந்த அளவுக்கு விரியுமோ அந்த அளவுக்கு விரிஞ்சு வந்துடும். ஒரு இடத்துலையுமே வந்து கட்டியாக இருந்த மாதிரி இருக்காது. இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா உடனே அரை நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். தீ வந்து மிதமாக வச்சுக்கிடுங்க, ரொம்ப ஹைலைட்டு வைக்க வேண்டாம். அப்போ வந்து பொரிஞ்சிருக்க அதை வந்து நல்லா காஞ்சி இருக்குல்லையா, அந்த இடங்களில் வந்து பொறுபொருணி பொரிஞ்சு தூளாட்டம் ஆகிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா அமுத்தி அமுத்தி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே அந்த நிறம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த காயத்தோட பச்சை நிறம் வந்து மாறி இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் உள்பகுதியில் வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கும். அதனால நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு நசுக்கிறது இருக்குல்ல, இதை வச்சு அப்படியே அங்கங்கே வந்து கொஞ்சம் கோடு மாதிரி போட்டு விட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி நமக்கு உள்ள கேப்பு வந்து கொடுக்கும்போது அந்த இடங்கள்லையும் அந்த சூடு வந்து உள்ளே போய் அது நல்லா வந்து பொரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வந்து எங்கேயுமே ஈரம் இல்லாமல் நல்லா இதாகிட்டு அதை அப்படியே வந்து அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசை சட்டிலே அப்படி வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம மிதமான சூட்டில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அதிலே அப்படியே ஆற விட்டுட்டேன். அதில் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அந்த தோசை சட்டியோட சூட்டில் கண்டிப்பாக அப்படியே வந்து ஆறி போயிடும். அதனால நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் வந்து எடுத்து இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாட்டு கையாலே உடச்சி விட்டு எடுத்து வச்சிடலாம். உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஏன்னா ஈரம் எதுவுமே இருக்காது, அது நல்லா வந்து மொறுமொறுப்பாக தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எடுத்து விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் 2-3 சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பொடி அழகாக வந்துடும். காயப்பொடி வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிக்கிடலாம். காயம் வந்து வாங்கினாலே போதும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுவோம். நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கும்போது காயத்தை விட காயப்பொடி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணாலே போதும், சூப்பராக காயப்பொடி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நிறைய வந்திருக்கு. இதை வந்து நான் ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறேன். இது கொஞ்சம் சூடு மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இது வந்து நமக்கு மிளகுலாம் போட்டு வைக்கிற மாதிரி கண்ணாடி பாட்டில் வந்து இருந்தது. ஒரு பக்கம் பெரிய ஓட்டை இருக்குது, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன துளைகள் மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த மூடியில் நமக்கு வந்து அப்படி சின்ன சின்ன ஓட்டை இருக்குது இல்லையா, அந்த இடத்த ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக தட்டினாலே நம்மளுக்கு கூட்டுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அந்த பாட்டிலில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட போகிறேன். வெளியே கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே வராது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நமக்கு இது வந்து 1 மாதம் 2 மாதம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டேன். இந்த ஐடியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.